இந்த மாதிரி தமிழகத்திற்கான பல்வேறு பிரச்சனைகள், திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றில் அதிமுகவின் நிலைப்பாடு குழப்பமாக இருக்கிறது என்றும், பல்வேறு விதமான இந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிகளில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை என்றும் நம்ம இதயத்துல்லா கூறியிருக்கிறார். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க சார் செல்லமணிகண்டன் சார்? இந்த தொகுதி மறுவரை விஷயத்திலையும், மற்றபடி நிதி ஒதுக்கீடு விவகாரத்திலையும், பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு விவகாரத்திலையும், இதே போல் ஓபிசி பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கும் விவகாரத்திலும் அவர் தாவேகா மற்றும் அதிமுகவின் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல சார், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்னா பிரச்சாரம் சேர்ந்து பண்ணுவாங்களான்னு நீங்க கேட்ட ஒரு நல்ல கேள்விக்கு நண்பர் இதயமில்லாத இதயத்துல்லா சொன்ன பதில கேட்டு அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டிஎம்கே சரவணா. ஆல் இண்டியா லெவல்ல நீ ஃபேமஸ் ஆனதை எனக்கு எடுத்துட்டேன். நீங்க கேட்ட கேள்வி இருந்தா அவர் சொல்ற பதில பாருங்க. அவரு அதாவது அந்த கட்சியுடைய ஒரே ஸ்டார் வேல்யூ உள்ள தலைவர் ராகுல் காந்தி, அதை மறுக்க முடியாது. எதிர்த்தரப்புல இருந்தாலும் அந்த கட்சிக்கு பார்த்தா கூட்டம் போடக்கூடிய தலைவர். அவர் வந்தாலும் முதலமைச்சருக்குன்னு ஏற்கனவே திட்டமிட்ட பிரச்சாரம் இருக்கிறதுனால அவர் அந்த பக்கம் போவாரா, இவர் இந்த பக்கம் போவாரா? நான் முதல்ல இந்த திருப்பி கேட்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருக்கு. நான் அடுத்த 3 நாள் அவர் வருவாரா, அது ஒண்ணு. ஸ்டாலினுடன் சேர்ந்து மேடை ஏறுவாரா? இப்பதான் உங்க டிவியில பார்த்தேன், கார்கே தாத்தா 22 நாள்ல வராரா, அவரோட முதலமைச்சர் ஸ்டாலின் சேர்த்து போறாரா? நான் மறுக்கல. அவர் கார்கே, மரியாதைக்குரிய கார்கே அவர்கள் ஒரு ஸ்டாம்பீடு எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையான தலைவர் ராகுல் காந்திங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். கார்கேவோட ஒன்னா மேடையை பகிர்ந்துக்கிறத உறுதி பண்ணின திமுகவும் காங்கிரஸும் இதுவரைக்கும் ஸ்டாலினோட முதலமைச்சர் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு எப்படியெல்லாம் கம்பி கட்டுறாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு நகைச்சுவையா இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி தொட்டு சாதாரண திமுக, அண்ணா திமுக தொண்டன் வரைக்கும், என்ன மாதிரி ஆதரவாளர் வரைக்கும் அடுத்தது யார் ஜெயிப்பா, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. இதயத்துள்ள அதே மாதிரி திமுக கூட்டணி ஜெயிக்கினாரு. எங்க அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அவரும் காங்கிரஸ்காரரு, இவரும் காங்கிரஸ்காரரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப வேண்டப்பட்ட காங்கிரஸ்காரர் பிரவீன் சக்கரவர்த்தி நேத்து என்ன ட்வீட் போட்டிருந்தார், நேத்து என்ன பேப்பர் கொடுத்தாரு, விசில் ஊத வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. கம்மி இடத்துல எங்களுக்கு கொடுத்துட்டு ராகுல் காந்தி வருவாருலாம் எதிர்பார்க்காதீங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்திக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்ற செல்வ பெருந்தொகை டீம்ல இருக்கிற இதயத்துல்லா சொல்றாரு. இதுல எதை சார் நான் எடுத்துக்கிறது? இது ஒண்ணு அரசியல் அயோக்கியத்தனம். இந்த நாட்டின் உயர்ந்த இது பார்லிமெண்ட்ல இல்ல அரசியல் அயோக்கியத்தனம். ஏமாத்துறானுங்க, கருப்பு சட்டை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன், சிஏஏ பேசுறாங்க. இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டானா 3 வருஷம் ஆச்சு சார். ஒரு நிமிஷம் சார், நான் பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. சிஏஏவுக்கு இப்படியேதான் ஷாகின் பாத்னு டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு பண்ணாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரன் யாரா இந்தியாவில இருந்து வெளியேற்றப்பட்டானா டீலிமிட்டேஷன் நான் நடத்துறது ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கை, ஆனா மும்மொழி கொள்கையை நாங்க எதுப்போம் அப்படின்னு நாடகம் தெளிவா மாண்புமிகு இந்திய பிரதமரும் சொல்லிட்டாரு, உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டார். நான் கேரண்டி கொடுக்கிறேன், எந்த விதத்திலையும் டீலிமிட்டேஷன்ல எந்த மாநிலத்துக்கும், குறிப்பா இந்தியாவில இருக்கிற மாநிலங்கள் பாதிக்கப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கருப்பு சட்டை போட்டுட்டு பழைய திமுகவை பார்க்க மாட்டேன். செஞ்ச சாதனையை சொல்லி கேட்கறதுக்கு யோகியது இல்ல. செஞ்சதை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு இப்ப என்ன வந்தது? 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா? இதுதான் மக்கள் முன்னாடி இருக்கிறது. அத சொல்லி செஞ்ச 6 வயது சிறுமியும் கற்பழிப்பு, 60 வயது கிழவியும் கற்பழிப்பு, இந்தியாவின் போதை தலைநகரா தமிழகத்தை மாத்துறது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, போதை வியாபாரி திமுக கட்சியில இருந்து டிஜிபியோட போய் டீ சாப்பிடுறான். கருணாநிதி ஆட்சியோட மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு பக்கு இல்லாம துப்பு இல்லாம டெல்லி அது வருது அரசியல் பூச்சாண்டி. ஒரு நல்ல என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில அவர் சொன்னார்னா 100% நான் நம்புவேன். ஏன்னா அவர் சொல்ற இடம் சட்டமன்றம், வெளியே அவர் பேசுறதை நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி என்னுடைய பிரதமர் மோடி கொடுக்கிறார், ஒரு இடம் கூட மாறாது குறையாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்றப்ப
அதை திரிச்சு இப்படி பொய்ய பேசுறீங்கன்னா அது அரசியல் அயோக்கியத்தனம் சொல்லாம பண வேற என்ன மதிப்புல சொல்லுவேன்? எவ்வளவு பெரிய பொய் சொன்னாரு. சரி, ஓகே. விவசாயிகள் போராடுற ஓகே, விஷயத்துல நிறைவா எவ்வளவு பொய் முத்துப்பாண்டி சொன்னாரு. நிறைவா கருத்து சொல்லிருக்காரு. இதெல்லாம் நம்ம எதிர்த்து பார்த்துட்டோம். பெரியம் கேரள எவ்வளவு பொய் சொன்னாரு பார்த்துட்டோம். முத்துப்பாண்டி சார் ஓகே 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 நிறைவா நிறைவா உங்க பதில சொல்லிருக்கேன். நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி தலைமை சார். இன்னைக்கு திரு பழனிடால் அவர் பழனிசாமி என்ன சொல்றாரு? இல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு உள்துறை அமைச்சர் வந்து அது தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மறுவரையறையில அப்படின்னு சொல்றாரு. அது இன்றைய விவாதத்துல அதுல வந்து பாதி உண்மை பாதி போய் சொல்றாங்க. அது வாக்கெடுப்புல முடிவு பண்ணுவாங்க. அவர் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த உள்துறை அமைச்சர் தான் பல விஷயங்கள்ல பொய் சொல்லியிருக்காரு. இது ஒரு பொய். இல்ல, இதுல அவரோட தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு, மந்திரவாதி மாதிரி பண்றாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்ன முடிச்சாச்சு 23ல. 2 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொல்லுங்க? 2011ல நாங்களே அந்த அதாவது ஏமாத்துறாங்க. பெண்கள் இடஒதுக்கீடை காமிச்சிட்டு பின்னால வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த மந்திரவாதி பண்ற வேலையை பண்றாங்கன்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு சொன்னது. நன்றி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறார். சேலமணிகண்டன் சார், மிக்க நன்றி. தேர்தல் சதுரங்க நிகழ்ச்சியில் சிறப்புடையர்களில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.